அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 9க்கு 6 அளவுள்ள ஒரு திருமணத்திற்கான ஒரு பத்திரிக்கை தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். இது சிஎம்கேல தான் வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். சரிங்களா? இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9க்கு 6 இதோட அளவு. பிரிண்டட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 5.25க்கு 8.25 400 ரெசல்யூஷன் சிஎம்கே மோட்ல நான் வச்சிருக்கேன். சரிங்களா? இது பேனரா இருந்தாலும், இல்ல இன்விடேஷனா இருந்தாலும் நம்ம இனிமே வரக்கூடிய வீடியோலலாம் நம்ம சிஎம்கேல தான் வச்சு நம்ம டிசைன் பண்ண போறோம். அதனால அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைடு செட் பண்ணியிருக்கேன். இந்த கைடு எப்படி நான் செட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது ஒரு சில பேருக்கு இந்த சிசி வெர்ஷன்ல கைடு செட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதை நம்ம எப்படி செட் பண்ணலாங்கிறத பத்தி பார்த்துருவோம். நியூ கைட் லேஅவுட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்க. இந்த மார்ஜின் இப்படி இருக்கும், கிளிக் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. இதை நான் எல்லாத்தையும் 0 பண்ணி காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே செட் பண்ணது 0 பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கைடில் நியூ கைடு லேஅவுட் அப்படிங்கிறதுல 10 mm கண்ட்ரோல்-A கண்ட்ரோல்-C காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே 4த்துலேயும் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருது. ஓகேங்களா? நம்ம பண்ணக்கூடிய டிசைன் இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள எடுத்து அந்த இன்சைடுக்குள்ள அந்த போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஆர் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்து ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டு கலரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு எல்லோ கலர் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். எல்லோ 100 ஷிஃப்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்சைட் மட்டும் செலக்ட் ஆகும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை பேக் கொண்டு போகணும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் நான் அப்ளை பண்ணுறேன். இது என்ன கலர்னா ஒரு க்ரீன் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க்கும் இல்லாமல் ஒரு லைட் க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இது எல்லாத்துக்கும் நான் ஒரு க்ரீன் இதில் கொஞ்சம் டார்க்கான ஒரு க்ரீனாக சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் கலர் அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம கலர் பிரிச்சுக்கலாம். இந்த கலர் நமக்கு கொஞ்சம் தெரியல அப்படிங்கிறதுனால வேறு எதுவும் பர்பிள் ஆர் மெஜெண்டா அந்த மாதிரி கலரை கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்பர் 9 சியான் கலர் எடுக்கல. ப்ளூ கலர் இது ஒரு 80. இல்லை இதுக்கு ப்ரௌன் கலர் நல்லாயிருக்கும். இது ஒரு மெஜெண்டா ஒரு 50. இது நார்மலாக சிஎம்கேல வச்சுருக்கனால நம்ம ரேண்டமாகவே கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலரை எல்லாத்துக்கும் ஒரே கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட அந்த நேமுக்கு எல்லாத்துக்கும் வெவ்வேறு கலரோட நம்ம அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கலரை இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு லேயருக்கும் அந்த முறை நம்ம கொரல்ட்ராவில் பண்ணுறதா இருந்தால் ஒரே கிளிக்கில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்ம கொரல்ட்ராவில் எப்படி டிசைன் பண்ணுறது பத்திரிக்கை அப்படிங்கிறத பற்றி போடுவோம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் கலர் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட இந்த லெட்டர்ஸ் ஹைலைட் ஏரியாவுக்கெல்லாம் நம்ம வேறு ஒரு கலர் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு இந்த மாதிரி நான் பர்பிள் கலர் அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நான் கலரை
இந்த கலரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரா நமக்கு இருந்தா ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்காக ஓகே, ஓகே. இந்த கலர் ஓகே. பர்பிள் கலர் இது. இதில வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அப்பா பேரு,